ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம புரட்டாசி மாத பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்குது. 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளுக்குரிய மாதமாக எல்லாருமே கொண்டாடுறோம். அந்த பெருமாளினுடைய அருள்கடாட்சம் இருக்கும்போது நம்மளுடைய வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யும், அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும், செல்வ வளங்களுடன் எல்லா காசு மட்டும்தான் ஒரே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லக்ஷ்மின் மகாலட்சுமின்னு சொல்லும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும், குழந்தை பாக்கியம், எல்லா நலன்களும், அடுத்து உடல் நலத்தோடு எல்லா நலன்களும் பெற்று இருக்க நம்ம அந்த புரட்டாசி மாதத்துல அந்த பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் புதனுடைய பெயர்ச்சியும் இருக்குது. 2 கட்டமாக இந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகின்றன. இந்த புரட்டாசி மாதத்துல இன்னொரு மிக விசேஷமான ஒரு திருநாள் பாத்தீங்கன்னா மாலயபட்சம். மாலயபட்சம்னாலே நிறைய பேருக்கு தெரியாது, அது என்னது மேடம் அப்படின்னு கேட்கும்போது, மகாலயபட்சம்ன்றது பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, கர்மாக்களை யாராவது தவற விட்டுருந்தாங்கன்னா, அதாவது அம்மா அப்பா இறந்திருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி இறந்திருப்பாங்க, நமக்கு அவங்களுடைய காரியங்களையோ இல்ல அவங்களுடைய கடமைகளையோ செய்ய தவற விட்டுருந்தோம்னா இந்த மகாலயபட்சத்துல நம்ம அந்த 15 நாள் வரக்கூடிய அந்த திதியில செய்யும் போது அதற்குண்டான தோஷ நிவர்த்திகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்துல அந்த மாலையபட்சம் முன்னோர்களினுடைய கர்மாக்கள் தீரக்கூடிய அந்த நாட்கள் கழிந்த உடனேயே அடுத்து அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் கொண்டாடப்படுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவராத்திரி ஆரம்பமாகிறது. இந்த நவராத்திரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகுது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கேதுவோடு சேர்ந்து இருக்கும் போது இது கிரகணமாக நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த கிரகணம் நம்ம எதுக்கு பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனா கோள்கள் மூலமாக அந்த 2 கிரகங்களும் கேதுவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்று எப்போதுமே நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கும் போது அமாவாசையில தான் ஆரம்பிப்போம். ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகணத்தோட ஆரம்பிக்கிறதுனால நீங்க மறுநாள் பிரதமை அன்னைக்கு அந்த பிரதமை முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை பொழுதுல 6 மணிக்கு மேலேயோ இல்ல 8 மணிக்கு மேலேயோ ஒரு கலசத்தை மாத்திரம் வச்சு உங்க வீட்டுல அந்த நவராத்திரியான ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷத்தை நீங்க உங்க வீட்டுல ஆரம்பிக்கலாம். இந்த நவராத்திரி எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நவராத்திரி ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் தேதி விஜயதசமியோட அந்த நவராத்திரி ஆகப்பட்டது முடிவுக்கு வருது. அடுத்து திரும்ப இந்த மாதத்துல இன்னும் ஒரு சிறப்பு ஒரு பூஜை பண்றதுக்கு உகந்த நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி 2 நாட்களாக வருது. 17 9ஆவது மாதமும் அடுத்து 17 அக்டோபர் மாதமும் 2 நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்திலேயே வருது. அதிகமான கடன் இருப்பவர்களோ எல்லா ராசி என்பவர்களும் அதிகமான கடன் இருக்கு, அதிகமான தடைகள் தாமதங்கள் இருக்கு, குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் தொந்தரவுல இருந்து விலகுவதற்கும் உங்களுடைய தோஷங்களிலிருந்து நிவர்த்தி ஆகுவதற்கும் உண்டான ஒரு சரியான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். கும்ப ராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது ராசியிலேயே சனி பகவான் வக்கர நிலையில இருக்கிற, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்தில் புதன் பகவான், 8ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் கேது. இதுதான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான புரட்டாசி மாத கிரக அடைவுகள். இந்த சனி பகவான் வக்ர நிலையில இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனியினுடைய தாக்கம் ஒரு 10% கம்மியா இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய அளவுல இருந்த அந்த ஜென்ம சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க இன்னைக்கு சிரிச்சு பேசக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறீங்க. இதனால் வரைக்கும் ஒரு மந்த நிலையில எங்க நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை துளைத்த ஒரு கோல நிலையில தான் இருந்தீங்க. என்னடா இது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இடமே
நினைச்சாலும் பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டுட்டீங்க. அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா சொல்லணும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல 2 கிரகங்கள் பயிற்சிகள் ஆகும்போது, அதாவது மாத கிரகங்களான சுக்கிரனும் அடுத்து புதனும், இந்த மாத கிரகங்கள் 2 கட்டங்களாக பயிற்சி ஆகுது ஒரே மாதத்துல. சுக்கிரனாகப்பட்டவர் 19ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தன்னுடைய கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதத்துல அதே சுக்கிரன் 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து புதனாகப்பட்டவர், மாத கிரகத்துல இன்னொரு கிரகம் புதனாகப்பட்டவர் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான உச்ச வீடான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள், 3 கிரகங்கள் இருக்குது 8ஆம் இடத்துல. ஒரு கிரகம் இருந்தாலே கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த கேது பகவான் என்னைக்கு உள்ள வந்தாரோ இந்த 8ஆம் இடத்துல மிகப்பெரிய தோல்விகள், மிகப்பெரிய அவமானங்கள், மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கிற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல மேலும் 2 கிரகங்களாக அந்த சூரியன் சுக்கிரன் இருக்கும்போது, அந்த சுக்கிரனாகப்பட்டவர் மாதத்தின் ஒரு பிற்பகுதியில அவர் அங்க துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சூரியனும் கேதுவும் இருக்கும்போது அந்த வருமானம் சம்பந்தமான இழப்புகள், நோய் சம்பந்தமான ஒரு அதிகமான ஒரு செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுக்கிறதுல அதுல அதிகமான ஒரு விரைய செலவுகள், இப்படி எடுத்துட்டு இருக்கிற இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல புதிதான ஒரு வேலை வாய்ப்புகள் வருவதற்கு, நீங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுல இருந்து ஒரு இடமாற்றம் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் வருவதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கு. அப்படி வரக்கூடிய வாய்ப்பை நாங்க பயன்படுத்தலாமா, இல்ல இதே வேலையிலேயே இருக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புகளை பயன்படுத்தணும் முதல்ல. ஏன்னா இதை விட ஒரு நல்ல ஒரு மாற்றங்களா இருந்ததுன்னா கண்டிப்பா அதை நீங்க மாற்றி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இல்ல இதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு கிரேட்ல தான் கிடைக்குது, எனக்கு என்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல நான் ஒரு மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு மாற்றம் செய்யவே கூடாது. எப்போது குடும்பத்தை பிரிந்து வெளியில வந்தீங்களோ இந்த காலகட்டம் மீண்டும் சேர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்காது. மீண்டும் சேர்ந்தீங்கன்னா அதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். கொஞ்ச நாள் இந்த ஜென்ம சனி முடிகிற வரைக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் குடும்பத்தை பிரிந்து இருக்கிறது நல்லது, வெளிநாட்டு போய் வேலை செய்யறது நல்லது, வெளியூர்களுக்கு அம்மா அப்பாவை பிரிந்து இருக்கிறது நல்லது, அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறது நல்லது, குழந்தைகளை பிரிந்து இருக்கிறது நல்லது. இப்படி இந்த குடும்பம் சார்ந்த உறவுகளை பிரிந்து இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுல வரக்கூடிய அந்த பிரிவினைகள்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த புரட்டாசி மாதத்துல இந்த கும்ப ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் யார் யாரெல்லாம் பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம், அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல அந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல குடும்பத்துக்காக நிறைய போராடி இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, அடுத்து உங்களை சார்ந்து இருந்த குடும்பம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா சகோதர சகோதரிகளுக்குன்னு உதவி செஞ்சிருப்பீங்க. அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா உங்க மனைவி சார்ந்த ஒரு குடும்பங்களுக்கும், அடுத்து உங்களை சார்ந்தவர்களுக்கும், இப்படி குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் உங்களை சார்ந்திருந்தவர்கள் எல்லாம் உங்களை எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்னு நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் மிகப்பெரிய அளவுல இருக்கும். அதுல இருந்தெல்லாம் மனம் தெளிவாகி வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு. சதய நட்சத்திர அன்பர்கள் எதையும் தாங்கக்கூடிய அன்பர்கள். அந்த ஜென்ம சனியா இருந்தாலும் அந்த சனி கொடுக்கக்கூடிய அந்த தொல்லைகள் இருந்தும் ஒரு மிக எளிதாக வெளியில வரக்கூடிய அந்த மனப்பக்குவம் வாய்ந்த அந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த ஒரு 4 மாத காலமாக பாத்தீங்கன்னா எதுலையுமே ஒரு தீராத ஒரு துன்பம், எதுலையுமே ஒரு தீராத ஒரு முயற்சிகள் எல்லாமே தடையே கொடுக்கக்கூடிய ஒரு தோல்வியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருந்தது. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த புரட்டாசி
மாதத்துல இருந்து புது புது முயற்சிகள், புது புது தேவைகள், புது புது திருப்திகள் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. வேலை வாய்ப்புல புது முயற்சிகள், வேலை புதுசா கிடைக்க போகுது. தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுல ஒரு மாற்றங்கள் செய்து அதுல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே இந்த 4 சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நீங்க சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்றீங்களோ உங்களுடைய எதிரி தொந்தரவுகள் கம்மியாகுவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா கடன்களில் இருந்து வெளியில வருவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா நோய்கள் இருந்து நிவாரணம் கிடைப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விமோச்சன வழிபாடாக தான் இருக்க போது இந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு. ஏன் நம்ம இந்த புரட்டாசி மாசம் சொல்றோம்னா அந்த பெருமாளுடைய மாசம், அம்பாளுடைய மாதம். அப்படி இருக்கும்போது இந்த 2 அருளும் கிடைப்பதற்கு நம்ம இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இதை தவறாம பண்ணுங்க. நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டா போறோம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.